எங்களை மாதிரி இருக்கிற இந்த இயக்கத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள், லட்சக்கணக்கான தோழர்கள் அளவு கடந்த மகிழ்ச்சியில் நாங்கள் இருக்கோம். இந்த தீர்ப்புக்கு அப்புறம் பெரிய அளவில் எங்களுக்கு ஆட்சி அதிகாரங்களில் தலைவர் நீங்கள் சொன்ன மாதிரி தலைவர் வைகோவுடைய நேர்மைக்கும் அவருடைய கடுமையான உழைப்புக்கும் அவருடைய தியாகத்திற்கும் அரசியல் ரீதியான ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கலையேங்கிற ஏக்கம் அவருக்கு இல்லை, எங்களை மாதிரி தோழர்களுக்கு இருக்குது. ஆனாலும் கூட இந்த வெற்றிங்கிறது அது போல் ஒரு மகிழ்ச்சியை இந்த ஒரு கடந்த ஒரு வாரமாக எங்கள் தோழர்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதற்காக நாங்கள் தலைவர் வைகோ கொடுத்த விலை மிக மிக அதிகம். அவருடைய உழைப்பு ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டு காலம் தொடர்ந்து இதே பிரச்சனையை கையில் எடுத்து போராடிய பெருமை அவருக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த நிறுவனமே இந்த ஸ்டெர்லைட் ஆலையை முதல்ல கோவாவில் தான் தொடங்கணும்னு ஒன்றிய அரசு முடிவு பண்ணிச்சு. அங்கேருந்த மக்கள்லாம் எதிர்ப்பு காட்டினாங்க. அதுக்கு பிறகு மோடி இருக்கிற குஜராத் மாநிலத்தில் கொண்டாடணும்னு நினச்சாங்க. அந்த மக்களும் அதை விரும்பலை, போராடினாங்க. அதுக்கு அடுத்து மகாராஷ்டிராவில் ஆலையெல்லாம் திறக்கிறதுக்கு அனுமதியெல்லாம் கொடுத்து கட்டுமான பணிகள்லாம் நடக்கிற நேரத்தில் அதற்கு பிறகு விழிப்படைந்த மக்கள் நடத்தின போராட்டத்தால் அப்போ சரத்பவார் முதலமைச்சராக இருந்தார். கொடுத்த அந்த அனுமதியவே ரத்து செய்து வேண்டிலன்னு சொல்லிட்டாங்க. அதை தான் கொண்டாந்து நம்ம தலையில் கட்டி இங்கே தமிழ்நாட்டில் கொண்டாந்து இங்கே தான் நிறுவோம்னு சொல்லி கொண்டு வந்த பிறகு நாம் கொடுத்த அந்த மக்களை திரட்டி அவ்வளவு நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து நடத்தியிருக்கோம்.